Hello everyone, welcome to Study with Rohini channel. In the video, chapter 2 measurement exercise 2.1 வந்து பார்க்க போறோம். Find the area and perimeter of the following parallelogram அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So first subdivisionல இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா AB value வந்து 11 cm கொடுத்திருக்காங்க. So அதோட opposite side DCயுமே வந்து 11 cm தான். And AD வந்து 4னு கொடுத்திருக்காங்க. So BCயுமே வந்து 4 தான். ஏன்னா opposite sides of the parallelogram are equal and parallel. ஸோ இப்போ இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா அண்ட் பெரிமீட்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது ஹைட். இந்த டாட்டட் லைன்ஸ்ல வரைஞ்சிருக்காங்கல்ல, இதுதான் வந்து ஹைட். அண்ட் இந்த லைன் இதுதான் வந்து என்னது பேஸ். ஸோ பேஸ் பி இஸ் ஈக்குவல் டு 11 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்டு height. So இங்க வந்து என்ன வரும், பேஸ் வந்து 11 into 3. So which is 33 square centimeter. And next வந்து நம்ம perimeter கண்டுபிடிக்கலாம். So perimeter equal to எல்லா சைட்ஸும் என்ன பண்ணோம், ஆட் பண்ணி வந்து எழுதணும். So AB plus BC plus CD plus AD. So 11 plus 4 plus 11 plus 4. So வந்து 15 plus 15 வந்து வரும், which is 30 centimeter. So இந்த parallelogramக்கு ஏரியா வந்து 33 square centimeter and perimeter is 30 centimeter. Next நம்ம வந்து second subdivision வந்து பார்க்கலாம். இப்போ second subdivisionல இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இங்க வந்து பேஸ் வந்து எது, QR தான் வந்து பேஸ். So பேஸ் QR இதான் வந்து பேஸ், பி இதான் பேஸ்ன்னு எழுதியிருக்கேன், பேஸ் வந்து பின்னு எழுதியிருக்கேன். அண்ட் இங்க வந்து என்ன இருக்கு, இது வந்து 13 சென்டிமீட்டர் அண்ட் இங்கேயும் வந்து 13 சென்டிமீட்டர். இது 7னா இங்கேயும் வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ QR வந்து என்னது 7 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் H is equal to 10 centimeter. So area equal to base into height. So 7 into 10 which is 70 square centimeter. அடுத்தது வந்து perimeter. So perimeter வந்து என்னது, PQ plus QR plus RS plus PS வந்து find out பண்ணும். So 13 plus 7 plus 13 plus 7 வந்து வரும், which is 20 plus 20. So இது வந்து 40 centimeter. So perimeter is 40 centimeter. Next வந்து நம்ம second question வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேஸ் வந்து 18 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட், விச் இஸ் 18 இன்டு 5. 18 5s are 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இல்லைன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர், எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். பேஸ் வந்து 8 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இங்க வந்து ஹைட் வந்து கொடுக்கல, கண்டுபிடிக்கணும். அண்ட் ஏரியா 56 மீட்டர் ஸ்கொயர்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் மீட்டர்னாலும் ஒண்ணுதான், மீட்டர் ஸ்கொயர்னு போட்டாலும் ஒண்ணுதான். ஸோ ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட். ஸோ இங்க பேஸ் வந்து நம்மளுக்கு என்னது 8, ஏரியா வந்து 56. இது ஹெச் வந்து தெரியாது, ஸோ நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இல்லை நீங்க ஹெச்னே கூட வச்சுக்கலாம். நான் ஹெச்னே வச்சுக்கிறேன், எதுக்கு நம்ம திருப்பியும் ஒரு புது வேரியபிள் வைக்கணும். ஸோ ஹெச்னே இருக்கட்டும். ஸோ 56 by 8 is equal to h. ஸோ 8 1 time, இது வந்து 7 times. So h is equal to 7 centimeter. Height வந்து தான் h ன்னு வச்சிருக்கோம். So height h is equal to 7 centimeter. Sorry, 7 meter. இங்க எல்லாமே மீட்டர்ல தானே கொடுத்துருக்காங்க, ஸோ இது வந்து மீட்டர். ஸோ height is 7 meter. தேர்ட் சப்டிவிஷன் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேஸ் வந்து நம்மளுக்கு தரல, கண்டுபிடிக்கணும். ஹைட் வந்து 17 மில்லிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க
அண்ட் ஏரியா வந்து 221 ஸ்கொயர் மில்லிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்டூ ஹைட். ஸோ 221 ஈக்குவல் டு பேஸ் இன்டூ 17. இது வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். ஸோ 221 by 17 ஈக்குவல் டு பி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா டிவிஷன் வந்து பண்ணலாம். ஸோ 221 17. ஸோ 17 ஒன் டைம் டிவைட் பண்ணும் போது இங்க வந்து 5 1 வந்து வரும். அண்ட் 17 3 டைம்ஸ் வந்து 51 வந்து வரும். ஸோ 0. ஸோ அப்போனா 17 ஒன் டைம் இது வந்து 13 டைம்ஸ் வந்து போகும். ஸோ பி இஸ் 13 மில்லிமீட்டர். இங்க வந்து மில்லிமீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மில்லிமீட்டர். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். So third question, Suresh won a parallelogram shaped trophy in a state level chess tournament. He knows that the area of the trophy is 735 square centimeter and its base is 21 centimeter. What is the height of the trophy? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுரேஷ் அப்படின்ற பர்சன் வந்து ஒரு டிராஃபி வந்து வின் பண்றாங்க. அந்த டிராஃபியோட ஷேப் வந்து பேரலோகிராம் ஷேப்ல வந்து இருக்கு. அண்ட் அந்த டிராஃபியோட அந்த ஏரியா ஆஃப் த டிராஃபி வந்து 735 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏரியா வந்து 735 ஸ்கொயர் சென்டிமீட்டர், பேஸ் வந்து 21 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் B is equal to 21 centimeter. Area of the trophy is equal to 735 square centimeter. So area வந்து என்னது? Area of the parallelogram base into height. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம height தான் வந்து கண்டுபிடிக்கணும். So area வந்து 735, இங்க வந்து base வந்து 21 into h. So h is equal to 735 by 21 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். 735 divided by 21. So 21 3 times. 3 1 time 3, 3 2s are 663. So 21 into 3 வந்து 63 வந்து வரும். இங்க சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 10 வரும். இந்த 5 வந்து கீழே கொண்டு வரும். 105. ஸோ 21 into 5. ஸோ 5 5 2s are 10. 105. ஸோ 21 into 5 105. So h is equal to 35 centimeter. So height of the trophy is 35 centimeter. Next வந்து நம்ம fourth question வந்து பார்ப்போம். Fourth question, Janaki has a piece of fabric in the shape of a parallelogram அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜானகி அப்படின்ற பர்சன் கிட்ட ஒரு ஃபேப்ரிக் வந்து இருக்கு. அது வந்து என்ன ஷேப்ல இருக்கு? அது வந்து parallelogram ஷேப்ல வந்து இருக்கு. இட்ஸ் ஹைட் இஸ் 12 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் ஆஃப் த அந்த ஃபேப்ரிக் இருக்குல்ல, அது வந்து parallelogram ஷேப்ல வந்து கட் பண்றாங்க. அண்ட் அதோட ஹைட் வந்து 12 மீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் பேஸ் இஸ் 18 மீட்டர். ஸோ அப்போ அந்த பேஸ் வந்து 18 மீட்டர்னா இதுதான் பேஸ் வரும், 18 மீட்டர். ஷீ கட் த ஃபேப்ரிக் இன்டு 4 ஈக்குவல் parallelograms. இந்த ஃபேப்ரிக் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை வந்து 4 ஈக்குவலா வந்து கட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பார்ட், இது 2, இது 3, இது 4. ஸோ 1 2 3 and 4 பார்ட்ஸா வந்து மொத்தம் பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? by cutting the parallel side through its midpoints. அதாவது parallel side midpoint வழியா வந்து கட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. find the area of each new parallelogram அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இப்போ இந்த ஒரு parallelogram இருக்குல்ல, அதோட ஏரியாவை வந்து கேக்குறாங்க. அதாவது இது ஈச் நியூ parallelogramனா இப்போ இது ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இந்த parallelogramோட ஏரியாவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ இது மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிட் பாயிண்ட் வழியா தான் வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து இது
இது வந்து ஈக்குவலா வந்து டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்க ஃபுல் லென்த் இது வந்து நான் ABCD அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். அப்போ வந்து இந்த பார்ட் இருக்குல்ல, இது வந்து DEன்னு வச்சுக்கலாம், GHன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பார்ட் இருக்குல்ல, ஸோ இப்போ இது வந்து ஈக்குவலா வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்க 18 மீட்டர் இருக்கு அப்படின்னா அப்போ இங்கேயுமே வந்து 18 மீட்டர் தான் இருக்கும். அப்போ ஈக்குவலா டிவைட் ஆகும்போது அது என்ன, 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரியும். அப்போ 18 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 வரும். ஸோ இங்கேயும் 9 மீட்டர், இதுவும் வந்து 9 மீட்டர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஆயிடும். அதே மாதிரிதான் வந்து ஹைட்டுமே, டோட்டல் ஹைட் வந்து 12. அப்போ வந்து இந்த இந்த இதோட ஹைட், இந்த ஃபர்ஸ்ட் parallelogram இருக்குல்ல 1ன்னு போட்டிருக்கோமே, அதோட ஹைட் வந்து எவ்வளவு வரும், இதுவுமே அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்னா 2 ஈக்குவல் பார்ட்டா வந்து பிரியுது. அப்போனா 12/2, அப்போனா வந்து 6. ஸோ இதோட ஹைட் வந்து 6னா இதோட ஹைட்டும் 6ஆ தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்னா, ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram equal to base into height. ஸோ இப்போ இங்கே வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. அண்ட் ஏரியா ஆஃப் ஈச் நியூ parallelogram வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அண்ட் ஹைட் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிவைட் ஆகுதுல்ல, ஸோ அப்போ வந்து ஈக்குவல் பார்ட்டா பிரியுதுல. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த இப்போ இந்த parallelogram எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த parallelogramக்கு ஹைட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து 2 ஈக்குவல் பார்ட்டா பிரியுது. ஸோ it will be 12/2 which is 6 meter. அதே மாதிரி பேஸ், ஸோ பேஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ் வந்து என்னது 18. ஸோ அப்போ 18 மீட்டர், அதை வந்து ரெண்டா வந்து டிவைட் ஆகுது. அப்போ 18/2, அப்போ 9 மீட்டர் வந்து வந்துடும். ஸோ அப்போ இந்த parallelogram எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பேஸ் வந்து 9 அண்ட் அதோட ஹைட் வந்து 6ன்னு வந்து ஆயிடும். அதாவது தனியா உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். இந்த ஸ்மால் parallelogram இருக்குல்ல, அதோட பேஸ் வந்து 9 மீட்டர்னு ஆயிடும் அண்ட் அதோட ஹைட் வந்து 6 மீட்டர்னு வந்து ஆகும். ஸோ ஏரியா வில் பி ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட். ஸோ பேஸ் வந்து நம்மளுக்கு என்னது 9 into 6, which is 54 meter square. So area of each parallelogram is 54 meter square வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th question வந்து பார்க்கலாம். A ground is in the shape of a parallelogram. The height of the parallelogram is 14 meters. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்டோட ஷேப் வந்து parallelogramல வந்து இருக்கு அண்ட் ஹைட் வந்து என்னவா இருக்கு, height h is 14 meter and the corresponding base வந்து 8 meter longer than its height அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், 8 meter longer than its height, that is 8 meter plus 14 meter அப்படின்னு அர்த்தம், which is 22 meter அப்படின்னு வந்து மீனிங். Find the cost of leveling the ground at the rate of 15 per square meter அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஏரியா is equal to base into height, which is base வந்து 22 into 14. So 22 into 14, 4 2s are 8, இங்கேயும் 8, 2, 2. So 8, 10 and 308. So 308 meter square. So one cost of leveling 1 meter square is rupees 15 and cost of leveling 308 meter square will be 308 into 15 வந்து வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம், 308 into 15. ஸோ 8 5s are 40, இது வந்து 4 அப்படியே வந்துடும், 5 3s are 15, 8 0 3.
ஸோ 0, இது வந்து 8 plus 4 12, 5 plus 1 6, 4620. So this is equal to 4620 rupees. So cost of leveling 308 meter square வந்து எவ்வளோ 4620. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 6 வந்து பார்க்கலாம். So question number 6ல இருந்து வந்து objective type questions. The perimeter of a parallelogram whose adjacent sides are 6 and 5 centimeter அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு parallelogram வந்து இருக்கு. அந்த parallelogramோட adjacent sides வந்து 6ம் 5 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்க 6னா இங்கேயும் 6 தான் இருக்கும், இங்க 5னா இங்கேயும் 5 தான் இருக்கும். ஸோ அப்போ 6 plus 5 plus 6 plus 5 வந்து பண்ணணும். So 11 plus 11 22. So 22 centimeter அப்படின்றது தான் வந்து answer for the 6th question. Next, area of the parallelogram, base வந்து 10 and height வந்து 7 கொடுத்திருக்காங்க. So area is equal to base into height. So 10 into 7 which is 70 square meter. So first subdivision தான் வந்து answer. Next, 8th question வந்து பார்ப்போம். The base of the parallelogram with area is 52 square centimeter. Area வந்து 52 square centimeter கொடுத்திருக்காங்க. 52 square centimeter. Height வந்து என்னது? And height is 4 centimeter அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இங்க வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Base வந்து find out பண்ணணும். So area is equal to base into height. So 52 equal to base into 4 and b is equal to 52 by 4. So 52 by 4 divide பண்ணிக்கலாம் 4 tablesல 4 one time. So 1 2 4 3s are 12. So 0 வந்து வரும். So base is equal to 13 centimeter, which is option 3. Next 9th question வந்து பார்க்கலாம். What happens to the area of the parallelogram if the base is increased 2 times and the height is half? So இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியா ஆஃப் த parallelogram வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பேஸ் வந்து 2 times வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நியூ பேஸ் வில் பி ஈக்குவல் டு 2 into b and the height is half அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So new height is equal to h by 2. So இப்போ இதை வச்சு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றோம். So area is equal to base into height. So 2b into h by 2. So இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். திருப்பியும் வந்து நம்மளுக்கு bh தான் வந்து கிடைக்கும். So bh இப்போ ஓல்ட் ஏரியா வந்து என்னது? ஓல்ட் ஏரியா நான் எங்கேயே எழுதுறேன், இடம் இல்லைன்ட்டு. ஸோ வெறுமையா வந்து பேஸ் வந்து b தான் அண்ட் ஹைட் வந்து h தான். ஸோ bh தான். ஸோ அப்பனா இங்க என்ன வருது? ரிமைன்ஸ் த சேம். அதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் 10th கொஸ்டின் வந்து பார்ப்போம். இன் அ parallelogram the base is 3 times its height. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் ஆஃப் த parallelogram வந்து 3 times of height அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. If the height is 8 centimeter then the area is, height வந்து எவ்வளோ? 8 centimeter. அப்போ பேஸ் வந்து என்னவா இருக்கும்? 3 into 8 24 centimeter. இங்கேயும் வந்து 8 வந்து 24 centimeter. So area equal to base into height. So base வந்து 24 into 8 வந்து நம்ம சால்வ் பண்ணோம். So 24 into 8, 4 8s are 32, 8 2s are 16, 16 plus 3 வந்து 192. So 192 square centimeter. செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்த எக்ஸசைஸோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.